இன்றைய வார்த்தை இன்னும் ஒரு ஆழமான ஒரு சத்தியம், தெரிஞ்ச விஷயம். ஆனால் இந்த சத்தியங்களை நாங்கள் நினைவுபடுத்துவோம். யோவான் 6:55 கவனிப்போம். ஒருவன் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். ஒருவன் பிதாவின் அருளை பெறாவிட்டால், இயேசு கிறிஸ்து எல்லாரும் நாங்கள் நெஞ்சு கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார். சபைக்கு வாராக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படினோம், அல்லது இயேசுவற்ற வாராக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படினோம் என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். அது உண்மைதான். இயேசுவற்ற இப்போ எப்படி வாரஸ் சுவிசுக்கு போனால் உழைக்கலாம் அல்லது வாழலாம் என்றால் எப்படி சுவிசுக்கு வார சுவிசுக்கு வாராக்களுக்கு தானே தெரியும் கஷ்டம். காணி பூமிகளை அடைய வச்சு விற்று காசுகளை சேர்த்து அவையோட பல்காட்டி 50,000 2 லட்சம் அவையோட இவ்வளோ காரியங்கள் நடக்குது. ப்ராசஸ் ஒரு காரியங்கள் நடக்கும். வந்து இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது. ஒருவனின் பிதாவின் அருளை பெறாவிட்டால், அப்போ அருளை சிம்பிளாக பெறணுமா? அருளை எப்படி பெற்றுக்கொள்வது? உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம், பிதாவாகிய தேவன் படுமோசமான பாவியார், கடவுளையே நினைக்காத மனுஷியாக வாழ்ந்த என்னையும் உங்களையும் அவர் முதலாவது பார்க்கிறார். ஆமென் சொல்லுமா? அவர் இந்த மனுஷனை எப்படியாவது தூக்கி எடுக்க வேண்டும் என்று அவர் இரக்கம் வைக்கிறார். ஆமென். அவர் இந்த மனுஷனை எப்படியாவது தூக்கி விட வேண்டும் என்று சொல்லி அவர் கிருபை தருகிறார். ஆமென். இரண்டாவது மனுஷன் அதுக்கு கேட்கும். மனுஷன் அதுக்கு கேட்கும். கேட்காவிட்டால் சேத்துக்குள்ளே அமர்ந்து போய் மறைஞ்சு போய் எவ்வளவுதான் பாவியா இருந்தாலும் தேவன் பேசைக்குள்ள கேட்கிற அளவுக்கு இருக்கணும். ஆமென். இன்னைக்கு நாளைக்கு முதல்ல தான் இதுல வந்து கூடியிருக்கோம். அப்ப பிதாவானவருடைய தெளிவான திட்டம், பிதாவானவருடைய கிருபை, பிதாவானவர்களை நோக்கி பார்க்கிற காரியம். அதனாலதான் பாருங்க, நாங்கள் ரட்சிக்கப்படாத காலத்திலேயும் பலவிதமான ஆபத்துகள், தீமைகள், அழிவுகள்ல இருந்து நாங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். அதை நாங்கள் கவனிப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் பார்க்கின்ற காரியம் இதுதான், பிதாவானவருடைய காரியம். இயேசு கிறிஸ்துவட்ட பிதாவானவர் என்ன செய்கிறாராம்? அனுப்பி வைக்கிறார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து பிதாவின் அருளை பெறாவிட்டால், பாத்தீங்களா, ஒருவனை பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு பிதாவின் அருள் இல்லாமல், கிருபை இல்லாமல், இரக்கம் இல்லாமல் இயேசுவட்ட வர இல்லாது. ஆனால் இயேசுதான் ரட்சிக்கிறவர். ஆமென். இயேசுதான் ரட்சகர். ஆமென். இயேசுதான் மெசியா. ஆமென். கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஆண்டவர் பிதாவானவர் ஆயத்தப்படுத்தி, சரி ஆயத்தப்படுத்த முதல்ல தீர்மானிக்கிறார். ஓகே, இந்த மனுஷனை எப்படியாவது இங்கே அனுப்பணும், இயேசுவட்ட அனுப்பணும், ரட்சிக்கப்பட வைக்கணும் என்று பிதாவானவர் என்ன செய்கிறார்? ஒரு மனுஷனை தீர்மானம் செய்கிறார். எவ்வளவு கிருபை தெரியுமா? ஆமென். நானும் நீங்களும் முன் குறிக்கப்பட்டவர்கள், தேவனாலே தீர்மானிக்கப்பட்டவர்கள். ஆமென். அந்த கரங்களை தட்ட இல்லையா? ஆமென். தீர்மானிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். பயன்படக்கூடாது. என்னை உங்களை யார் தீர்மானித்தவர்? பிதாவானவர். பிதாவானவர் தான் தீர்மானித்தவர். எப்படியாவது இவள் எங்கே அனுப்பணும்? மாரட்டி அனுப்பணும், இயேசுவட்டி அனுப்பணும், அந்த ரட்சிப்புக்குள்ள நடத்த வேணும் என்று சொல்லி பிதாவானவர் தீர்மானித்தார். பிறகு என்ன நடக்கிறது? இயேசு கிறிஸ்துவிடத்தில் ரட்சிப்பை பெற்ற நானும் நீங்களும் ஆண்டவரால் உருவாக்கப்படுகின்ற திருச்சபைகளில் இருந்து கொண்டு வசனங்களை கேட்டு கேட்டு வளர்ச்சி அடைகிறோம். வளர்ச்சி அடைந்து நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். ஆமென் சொல்லுவோமா? உங்க சபையில் இருக்கிறார்கள் எல்லாம் சத்தம் வரல நீதிமான்கள். ஆமென். சபையில் இருக்கிறார்கள் எல்லாம் நீதிமான்கள். ஆமென். அப்ப பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமங்களை ரட்சிக்க வைத்து நீதிமான்களாக்கி, பரிசுத்தப்படுத்தி நீதிமான்களாக்கி மீண்டும் தமிழகத்திலே சேர்த்துக் கொள்ள விரும்புகிறார். ஆமென். விஷயம் இதை நானும் நீங்களும் தெரிஞ்சால் கணக்கு கலைக்க மாட்டோம். ஆண்டவற்றை ஒவ்வொரு காரியங்களுக்கும் நன்றி சொல்லிக்கொண்டே. ஆமென்.
இந்த பிள்ளை சொன்ன மாதிரி அவருக்கு பெண் வைக்கிறதுக்கு கண்ணாடி வைக்கிறதுக்குமே ஒரு பாக்ஸை கார் இருந்தால் அப்படியான கார் வைக்கிறதுன்னு சொன்னாலும் பார்த்தீங்கன்னா, ஏன்னா மற்றாக்க சொல்லித்தான் செய்கிறது. ஓடரை செய்து போட்டு காரு கேட்கிற ஃபெசிலிட்டிஸ் வேணும்னு சொல்கிறது பாருங்க. அப்போ எங்களுக்கு ஆண்டவர் கூட ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் சொன்னதுன்னு சொன்னா பார்த்தீங்க. அதனால உன்னை கொஞ்சம் பேர் அழுது கொண்டிருந்தவன். சகலமும் என்ன நடக்கும்? சகலமும் அப்படி நடக்கும். ஆமென். அவ்வளவு. அப்ப எங்களுக்கு தெரிய வேணும், பிதாவானவர் என்னையும் உங்களை நோக்கி பார்த்தபடியினால்தான் நானும் நீங்களும் இயேசுவின் மூலம் ரட்சிக்கப்பட்டு மீண்டும் பிதாவிடத்திலே செல்லும்படி சேரும்படி எங்களுக்காக கிருபை செய்திருக்கிறார். ஆமென். மறக்கக்கூடாது. அப்ப இனிமேல் எங்களை ஒன்றும் விளங்காமல் இருக்கக்கூடாது. அப்ப இந்த இடைவெளிக்குள்ள இந்த இடைக்குள்ளே கிரியை செய்கிறவர் இல்லாம பரிசுத்த ஆவியானவர். அமைஞ்சிடுவோமா? பிதாவானவர் தீர்மானித்த பொழுது எங்கள்ட உள்ளத்துல இன்றைக்கு நான் குடிக்கக்கூடாது, இன்றைக்கு நான் தண்ணி அடிக்கக்கூடாது, இன்றைக்கு நான் கேட்ட வார்த்தை பேசக்கூடாது என்றெல்லாம் நாங்கள் ஒவ்வொன்று விடுறதுக்கு காரணம், எங்களுக்குள்ள யாரும் வந்து வீடு எங்களோட வீட்டுக்கு வாடகை தராமல் எல்லாரும் வந்து புத்தி இருந்துட்டு பரிசுத்த ஆவியானவர். ஆமென். பார்த்தீங்களா? பேர் இயேசுடைய ரட்சிப்பு பற்றி ஒன்றும் விளங்காட்டே ஒன்றும் விளங்கா. அதெல்லாம் விளங்க பண்றதா ஆவியானவர். ஏன்னா அவர் ஞானத்தை தருகிறவர். ஆமென். எங்களுக்குள்ள எல்லாம் விளங்குறதுக்கு காரணம் எங்களுக்குள்ள ஆவியார். அதோட எல்லாருக்கும் விளக்கம் இருக்குமே. இல்லாட்டி எங்களை நக்கல் அடிப்பாங்களா, நையாண்டி பண்ணுவாங்களா? உள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் மாத்திரம்தான் இந்த சத்தியத்தை புரிஞ்சு கொள்ள முடியும். ஆமென். அவர் சத்தியத்தை போதிக்கிறவர். ஆமென். நான் நீங்களை உங்களுக்கு கிருபை பெற்றார். அப்ப இதில் ஆவியானவர் கண்ணுக்கு தெரியுதா? இல்லை. பிதாவானவரை தெரியுது, இயேசுவை தெரியுது. இப்போ இதுக்குள்ள கிரியை செய்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். அப்போ முதலாவது பிதாவானவர்களுக்கு இறங்குறார், இரண்டாவது இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அனுப்புகிறார், மூன்றாவது நாங்கள் ரட்சிக்கப்படுகிறோம், நான்காவது நாங்கள் நீதிமான்களாக்கப்படுகிறோம், அஞ்சாவது நாங்கள் பிதாவிடத்தில் சேர்கிறவர்களாக தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆமென். மறக்கக்கூடாது இந்த காரியங்கள். வாசிப்போம். யோவான் 6:44. என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். அப்ப நாங்கள் முதல் பார்த்த காரியம், இந்த இடத்துல நாங்கள் முதல் பார்த்த காரியம் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். பிறகு நாங்கள் பார்க்கின்ற காரியம் பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால். அப்ப ஒரு குப்பையில வாழ்கிற ஒரு மனுஷன், படுபாவியா இருக்கிற ஒரு மனுஷன், தேவனை பற்றி அறிவில்லாத மனுஷன் ரட்சிக்கப்பட வாய்ப்பு இருக்குதா? வாய்ப்பு இல்லை. கடவுள் என்ன செய்கிறார்? உங்களை என்ன செய்யறார்? சேர்த்துக்களை பிடிச்சி கரங்களை தேவனை மகிமைப்படுத்தணுமா? அப்படி பிடிக்கப்பட்டதான் நாங்கள் நீங்களும். ஆமென். இல்லைன்னா பிதாவுக்கு ஒரு கதை சொல்லி போட்டு திருப்போம் இல்லை. பொற காரணம் பிதாவானவர்களுடைய உள்ளங்களை என்ன செய்யறாலும் பிடிச்சி நிறுத்திருக்கிறார். ஒரு பெரிய ஒரு காரியம் மறக்கக்கூடாது. ஒரு நாளும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. ஆமென். பிதாவானவர் ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். இந்த கடைசி நாள் என்று சொன்னால் எல்லாரும் மரிச்சா பிறகு இயேசுடைய 1000 வருஷ அரசாட்சியில யார் முதலாவது எழுந்திருப்பார்கள்? மரிச்சவர்களா? அதுக்கு முதல்ல ஒரு சொல்லி இருக்கு. என்ன சொல்லு? கிறிஸ்துவுக்குள். அவையெல்லாம் குழம்பு வந்து 1000 வருஷ அரசாட்சியில அதில் சுகர் இல்லாமல் கேசரி சாப்பிடணும், ஃபெட் இல்லாமல் ஆட்டு வச்சு சாப்பிடணும், ஜெயமணி போய் சமைச்சு தாங்கணும். கடைசி நாளில் அவர் ஆண்டவர் இயேசு அவனை எழுப்புவதற்கு வாக்குறுதி கொடுக்கிறார். ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ள இருப்பான். பிரியமானவர்களே, எபேசியர் 2:1 கவனிப்போம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். நாங்கள் மறுரூபமாக்கப்பட்டிருக்கோம். ஆமென். உயிர்ப்பித்தார். அந்த மகிழ்ச்சி இருப்போம். ஆமென். இந்த பாவம் உள்ளத்தில் இருந்தால் எங்களால் சும்மா நினைச்சிருக்கணும். உள்ளத்தில் ஒரு நாள் கவலையாக இருக்கும். ஒரு நாள் நாணயங்களும் கவலைப்படுறது கண்டு இழுத்து கொள்ளப்படவில்லை. ஆமென். ஒரு நாளும் நாங்கள் பாவம் செய்யறது கண்டு
நாங்கள் வேறு பிரிக்கப்படவில்லை. ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் இயேசு கிறிஸ்து என்னையும் உங்களையும் புதுப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். ஏனால் பிதாவானவர் அழைச்சி ஆரட்டை அனுப்புகிறார், இயேசு மட்டும். இயேசு கிறிஸ்து என்னையும் உங்களையும் என்ன செய்கிறார்? மறுரூபமாக மாற்றுகிறார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். கரங்களை கட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அப்ப இயேசுதான் சபை. சபை என்றால் ஒரு மனுஷன் என்ன செய்யப்பட வேணும்? உயிர்ப்பிக்கப்பட வேணும், புதுப்பிக்கப்பட வேணும். அப்படியான வசனத்தை சொல்லாமல் எனக்கும் ஒரு மனதியால் நகைச்சுவையாக பேச முடியும். ஆனால் சபை என்று சொன்னால் ஒரு மனுஷன் சபைக்கு துக்கத்தோடு வந்தால் வெளியில் போயவர்கள ஒரு நம்பிக்கையோடு சந்தோஷத்தோடு போகலாம். ஆமென். அதான் இன்றைக்கு ஆண்டவர்களை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். ஆமென். ஒரு நாளும் துக்கப்படாத எதை குறிச்சும் நிச்சயமாய் ஆண்டவர் அதை பார்த்து கொள்வார். பிரியமானவர்களே, ஆமென். தேவன் உயர்ந்தவர், பெரியவர். ஆமென். சகல ஞானமும் அவருக்குள்ளே இருக்கு. அவருக்கு நானும் ஐடியாவில் கொடுக்க தேவை. அவர் உண்மையாக இருந்தால் சரி. ஆமென். ஆமென். வாசிப்போம். ஓகே, பாப்போம். ஓகே, ரைட். 1 கொரிந்தியர் 1:30-31. அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குள் உட்பட்டிருக்கிறீர்கள், இயேசு கிறிஸ்துவுக்குள் உட்பட்டிருக்கிறீர்கள் எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அப்ப அவரே பிதாவானவர். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். உட்பட்டிருக்க வேணும். ஆமென். ஆண்டவற்ற பிள்ளைகளுக்கு ஒழுங்கு. ஆனால் நீங்களும் அப்படி வாழலாம் இப்படி வாழலாம் என்று வாழ்கிறவர்கள் கிடையாது. ஆண்டவற்ற பிரச்சனை விஷயம் இல்லை, ஒழுங்குகள். ஆண்டவருடைய நாமத்தை என்ன செய்யப்படக்கூடாது? தூஷிக்கப்படாது. அந்நிய தேவர்களுடைய அக்கினியை எங்க கொண்டுடக்கூடாது? பலிப்படத்துக்கு. அவ்வளவு ஆண்டவருக்கு பிரியமாக வாழலாம். அப்ப நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள் எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இயேசுவே பிதாவினாலே எப்படி செய்தார்? எப்படியாக்கப்பட்டிருக்கிறார்? நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அப்ப இயேசு கிறிஸ்து கூடாக ஒருவன் கடந்து வரும் பொழுது, உண்மையான ரட்சிக்கப்பட்டு வரும் பொழுது, அவனுக்குள்ள ஞானம் நீதி பரிசுத்தம் எல்லாம் இருக்க காரணம் இயேசு கிறிஸ்துவினுடையது. இயேசு கிறிஸ்துவுக்கு தான் அது சொந்தமானது. ஆமென். பரிசுத்தம் என்றாலும் அது யாருக்குரியது? இயேசு கிறிஸ்து. அதனால் எங்களை பரிசுத்தப்படுத்திட்டு யோசிச்சு பாருங்க. எங்களோட வாழ்க்கை அந்த இடத்துக்கு மாறணும். அப்படி இருக்க வேணும் என்பதை ஆவியானவருடைய நாளில் ஞாபகப்படுத்துகிறார். வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1:30-31. எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவனை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். ஞானிகளை வெட்கப்படுத்தி அவ்வளவு. ஆண்டவர் யாரை வெட்கப்படுத்தும்படி எனக்கு உங்களையும் அழைச்சிருக்கிறேன். அவங்க கூப்பிட்டார் வேற இல்லை, எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்தார் வேற இல்லை. கண்டவன் சந்தையில் அடிக்கிறவன் எல்லாரையும் எடுத்துக்கொண்டு வாங்கலான்னு சொன்னான். இதனாலதான் நான் நீங்களும் ஆகப்பட்டிருக்கிறோம். ஆமே. எங்களுக்கு தெரியும் ஒன்று சிம்பிள். அதனால நன்றி என்றால் நடுக்கத்தோட நன்றி உள்ளாக இருக்கணும். ஆமே. அந்த அந்த கண்ணத்தை கொடுக்கணும் ஆண்டவருக்கு. ஆமே. இவ்வளவு ஒரு பெரிய கிருபை தெரியுமா? ஆமே. பெரிய பெரிய படிச்சாக்கள் மல்டி மில்லியனர் எப்படி இருந்தாலும் எனக்கும் உங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு மல்டி மில்லியனர் ஆண்டவருடைய சொந்த பிள்ளைகளாக. ஆமே. கரங்களை கட்டி. ஆமே. சொந்த பிள்ளைகளாக என்றால் அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் யாருக்கு சொல்லுதோம்? பார்த்தீங்க அடுத்த வீடு வேணும். நீங்கள் அடைக்கப்பட்டு இல்லை. ஆமைகள் இல்லை. ஆமை. பார்த்தீங்க
எங்களுக்கு தான் சொந்தம். பிதாவிட்டு எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதம் சிம்பிளாக நாங்கள் எல்லாவற்றையும் ஆனால் ஆழமே உறுதியாக கற்றுக்கொள்ளணும். ஆமென். எங்களை தெரியணும் எங்களை அழைக்க பிரிவுகள் நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் நினச்சி பயப்படுவோம். ஆண்டவர் இத்தனை பேர் அழைக்கிறவங்களுக்கு கிடைக்காத பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது. ஆமென். ஆனால் இதுதான் உண்மையான விஷயம். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாமிசத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. அப்படியானால இருக்கிறாங்களா? இல்லை. பாருங்க, அவங்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். ஆமென். இப்போ சபைக்குள்ள இருக்கிறார்கள் எல்லாரும் பெர்ஃபெக்டானவர்கள் நினைக்கிறீங்களா? எதிர்பார்க்கலாமா? எதிர்பார்க்கக்கூடாது. அந்த வேலை தெரிஞ்சு கொள்ள இருக்கிறாங்க. கேள்வி சொல்லக்கூடாது. ரகசியமாக சினிமா பாருங்க, ரகசியமாக கீரை அடிக்கணும், ரகசியமாக வயன் அடிக்கணும். அவையெல்லாம் வசனங்களை கேட்டு கேட்டு என்ன செய்யணும்? வளரும் வளரும் மேலே விட்டுடும். ஒன்றும் கவலைப்படக்கூடாது. அதுக்கு தான் சபை இருக்கு. கடுமையாக ஜெபம் பண்ணுறதுக்கு, ஆண்டவருடைய வசனங்களை அள்ளி கொடுக்குறதுக்கு. ஆமென். அப்பதான் வளர முடியும். ஆமென். பலவிதமானாக இருக்கத்தான் செய்யும். நம்ம எல்லாரும் தெரியும். எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லாம் இந்த சத்தியம் தெரிஞ்சிருக்கணும். ஆமென். தெரிஞ்சிருந்தால் தான் நாங்கள் என்ன அன்றைக்கு சிஸ்டர் பிரைஸ் வச்சுருந்தோம் தெரியாமல் போகிறேன். அவராக அன்றைக்கு தான் வந்து விடிய காலம் கடற்காரன் பெல் அடிச்சிருப்பேன். அவன் ட்ரெயின் எடுத்து பஸ் எடுத்து ஃப்ளைட் எடுத்து சேர்ச்சிக்கு வந்திருப்பேன். அவனுக்கு பதில் சொல்லணும். யாருக்கு அவள் எத்தனை யோசனையோடு உங்களுக்கு பிரைஸ் வச்சுருந்தான். ஒன்றும் நடக்கல. பயப்பட ஒன்றுமே நடக்கல. நான் அனுபவத்தில் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆமாம். பலவீனமாக சபையிலாம் பெர்ஃபெக்டான நினைக்கக்கூடாது. ஆனால் எங்களை பெர்ஃபெக்ட் ஆக்கும்படி தான் ஆண்டவர் சபையில் வைத்திருக்கிறார். ஆமென். எங்களை பெர்ஃபெக்ட் ஆக்கும்படி தான் ஆண்டவர் சபையில் வச்சிருக்கிறார். ஆமென். அதான் ஆண்டவர் வேலை. மத்தேயு 22:14 கவனிப்போம். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். அப்போ இதுக்குள்ள ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. ரோட்டில் போனவன் பாரவன் எல்லாரும் அள்ளி கொண்டு வந்துட்டார். இந்த பிதா சொன்னால் கேட்க மாட்டேன். இதில் அவர் யார்? தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4:8 என்ன எழுதியிருக்கு? தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆமென். இப்போ இந்த அடுத்த சொல்லு கிடையாது. அன்பாகவே. எங்களோட பிள்ளை எவ்வளவுதான் குப்பையாக இருந்தாலும் சரி, படுபாவியாக இருந்தாலும் சரி, மோசமான ஆளுன்னு எல்லாரும் சொன்னாலும் சரி, எங்கள்கிட்ட பிள்ளையா இல்லையா? எங்கள்கிட்ட பிள்ளை தானே. பிதாவானவர் அந்த உறவோடு இருக்கிறார். பிரியமானவர் அதிலும் அவர் அன்பு என்ன செய்யாதான் குறையாது. ஆமென். அதுதான் உண்மை. பிதாவானவர் அழைச்சு கொண்டு வந்துட்டார். அந்தப்படியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ மறந்துவிடாது. நான் நீங்களும் ஒரு பெரிய கும்பல் விசேஷமாக என்னையும் உங்களையும் தெரிஞ்சு கொண்டிருக்கிறேன். அதனால் நான் நீங்களும் இன்னும் அதிகமாக பிரமாணிக்கமாக ஓடணும். ஆமென். இப்போ அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கிடையே வித்தியாசம் தெரியும். உங்களுக்கு உடைய உள்ளத்தில் நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று தெரிந்தால் நிச்சயமாய் நீங்கள் ஆண்டவர் அழைத்த ஊழியங்களை வாஞ்சியோட தாகத்தோட செய்வீங்கள். ஆமென். அக்கறையோட செய்வீங்கள். ஆமென். ஆக்கிரைக்கு செய்கிறார்களை கொண்டு வச்சு நான் என்ன செய்வது? காலத்தில் கட்டி போட்டு வச்சு கொண்டு தெரியணுமா? ஏன்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தான் தெரியும் தான் என்ன செய்யப்பட்ட ஆளுண்டு. தெரிந்து கொள்ளப்பட்ட ஆளுநர் இதுதான் தானே அழைக்கப்பட்டு வந்திருக்கிறீங்க. ஓகே. தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்பெஷலாக விசேஷமாய் ஆண்டவர் 5 ஊழியங்களுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டது மாத்திரமில்லை, பலவிதமான ஊழியங்களுக்கு ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். விசேஷமாக எங்களுக்கு அந்த அறிவு வேலை செய்யணும். நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆமென். யோவான் 6:70 கவனிப்போம். இயேசு அவர்களை நோக்கி, 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான் என்றார். அப்ப பிதாவானவர் அழைச்சி கொண்டு வந்தாங்கல்ல, கல்யாண வீட்டுக்கு வந்து கேட்டாங்க, கல்யாண வீட்டு காணல, இவனை கொண்டு அதை இருட்டுக்க போட்டுக்கணும்னு சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா கதையில் இயேசுகின்ற கதை. அப்போ அழைக்கப்பட்டாங்க. உண்மையில ரோட்டில் இருந்தாங்கெல்லாம் வாரம் போகிறோம் எல்லாம் கொண்டு வந்தாச்சு. அதான் அழைப்பு. ஆமென் சொல்லுவோமா? அதனால பிளவீனமானார்கள், பிளமானார்கள்.
ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வேறு கதை. பேர் சொல்லக்கூடாது, நான் பலவீனமான பாத்திரமானவரை. தெரிஞ்சு கொள்ளப்பட்டவர்களே இருக்கணும். ஆமே என்ன ஆமை சத்தம் வருது, பயங்கரமாக. தன்னிருவராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்கு உள்ளும் ஒருவன் பிசாரன். தெரிந்து கொள்ளப்பட்ட ஆளுக்குள்ள பலவீனமான ஆளுகள் இருக்கா இல்லையா? பேர் சொன்னால் பலவீனமாக இருக்கக்கூடாது. இயேசுவோட இருந்த ஒருவனே இயேசுக்கே குழி பறிக்கிறான். 1000 விமர்சனங்கள். அவரை சிவரண்டவன் நம்பி இருக்கலாம்ன்றாங்க, அவன் காசு அடிக்கிறவன்றாங்க, அல்லது அவர் எப்படியாவது தப்பிச்சு கொள்வாங்க என்று நினைச்சாருன்னு சொல்லுவாங்க. என்ன பிடிச்சு கொண்டு சிறையில் போட்டாச்சு. 6ஆம் மாடி கழுத்துற கல்கிசை எல்லா பிறகு 15 பிள்ளைனா பிரிவெல்லாம் விசாரிச்சு அடித்து நொறுக்கி முறிச்சு கழுத்துறையில் போட்டாச்சு. அப்போ என்னை காட்டி கொடுத்தாங்க சந்திக்கிறது. அப்போ அவங்க என்ன சொன்னாலும் எனக்கு ஒரு கதை உண்டு. நீ இந்தியாவில் இருந்தபடியாக நீ எப்படியாவது கட்டிக்காரன் தானே தப்பிக்காரன் நினைச்சு சொன்னாங்களாம். நான் ரட்சிக்கப்பட்டபடியால் நான் உண்மையில ஓட இல்லையாமே. அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஜாக்கிரதையாக இருப்பாங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பாவியாக இருக்கிறான் இருக்குதா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் தண்ணி அடிக்கிறவன் இருக்குதா? பிசாசா இருக்கிறான். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பிள்ளைப்பட்டால் அவை யாரது? நான் சொல்லிவிட்டேன், ஜேசு சொல்றேன். கவனமா இருக்கும். அப்ப இந்த பிசாசுகள் ஊழியம் செய்தால் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்னும் பயப்படுறீங்களே, கடுமையாக இருக்கிறீங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பரிசுத்தமாக நீதிமான ஊழியம் செய்யணும். பிசாசா இருந்தால், பிசாசின் தலைமையில் சபை போச்சது என்றால், சபைகள் போச்சது என்றால், நீங்கள் அதான் சபையில் ராஜ்யக்காரை சொல்லி ஊழியக்காரனுக்காக ஜெபிக்க வைக்கிறதா? ஆமே. அந்த நேரம் நீங்கள் எல்லாரும் உண்மையாக ஜெபிக்கிறீங்களா? பாஸ்டருக்கா இந்த நாளைக்கு உங்களுக்காக ஜெபிக்கணுங்களா? ஆமே, உண்மைதான். விளையாடணும். அழைக்கப்பட்டவர்கள் கதை விளங்கிச்சது. அழைக்கப்பட்டவர்கள் எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்களுக்குள்ளும் ஆண்டவருக்கு பயப்படுவர்களாக இருந்தால் அது பிசாசு. நான் சொல்றேன், யாரும் போய்க்கூடாது. அதுக்காக நான் உங்களை பிசாசு யாரையும் பேச மாட்டேன். ஓகே, சத்தியத்தை தெரிஞ்சால் அங்கே ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியாக வாழலாம். ஆமே, சத்தியத்தை தெரிஞ்சால் அவர் இயேசு கிறிஸ்து யோவான் 6ஆம் அதிகாரத்தில் நித்திய ஜீவனை பற்றி பேச விரும்புகிறார். ஆரோட? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோட. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு நெருக்கமானவர்கள், அவருக்காக ஜீவனை கொடுத்தவர்கள், சத்தியத்தை உலகம் முழுக்க கொண்டு சென்றவர்கள். கரங்களை கட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அவர்களுக்கு ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கணும். இவங்களெல்லாம் ஒன்றும் விளங்காதார்களாக இருக்கிறாங்க. எழுத வாசிக்க தெரியாது, படிக்க தெரியாது. ஆண்டவரிடம் இருக்கிற பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டு பெருந்தாளர் படிப்பிக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்ற, என்ன மாமிசத்தை புசிச்சு ரத்தத்தை குடிக்கிறார். தின்னோட ஐந்தால் நர மாமிசம் சாப்பிட்ற சொல்லுது. சாப்பிட்டு மாமிசத்தை சாப்பிட்டு ரத்தத்தை குடிக்கிறார். பயந்து நித்திய ஜீவனை விளங்கப்படுத்த மாட்டேங்கிறார். பாவ மன்னிப்புக்கு தான் இந்த சிலுவை கல்வாரி எல்லாம் விளங்கப்படுத்த வேண்டியது இயலாது, விளங்க இயலாது அவங்களா. ஆனால் எனக்கு உங்களுக்கு விளங்குதா இல்லையா? கரங்களில் தட்டுவோமா? உங்களை திரும்ப தெரியும் ஏசி சொல்கிறேன். அப்போ அதுக்கு முதல் என்ன செய்கிற பாருங்க, 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் கொஞ்ச நாளைக்கு முதல் 2-3 நாளைக்கு முதல் 5000 பேரை இருத்தி வச்சு என்ன செய்கிற? சாப்பாடு கொடுக்குறேன். கொடுத்துட்டு அவங்களுக்கு சொல்ற, முந்தியும் மன்னா பரலோகத்திலிருந்து வானத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. ஆனால் அதை சாப்பிட்டவங்க எல்லாரும் மறிச்சுட்டாங்க. ஆனால் நான் தான் பரலோகத்திலிருந்து வந்த அப்பம், ஜீவ அப்பம். ஆமென். ஆனால் என்ன புசிக்கிறவன் என்ன செய்வான்? மறித்தாலும் பாருங்க, அவங்களுக்கு அப்படித்தான் விளங்கப்படுத்தணும். சாப்பாடு கொடுக்குறார், எல்லாருக்கும் அற்புதம் செய்து காட்டுறார். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள் கூட்டி என்று வச்சு, நான் தான் இந்த பரலோகத்திலிருந்து வந்த மண்ணான்னு சொல்றேன். பார்த்தீங்களா? சாப்பாடு அவ்வளோ பேருக்கு கொடுக்க ஒன்றுமே இல்லைன்னு சொன்னார்கள். 2 மீனை 5 அப்பத்தையும் கொண்டு வந்து ஆண்டு மணி இவ்வளோ தான் கிடக்கு, வேணுமெண்டா நீங்கள் சாப்பிட்டு இருங்கன்னு சொல்கிற மாதிரி கொண்டு கொடுத்தவங்க
அவங்கள கொண்டு தானே அவங்கள்ட்ட 12 கூட நம்ம ஆண்டவர் செய்தவர். மிச்சம் மிகுதி இருந்து தேவையான எங்களுக்கு சிலவன ஞானம் இல்லாமல் இருக்கலாம், சத்தியங்களை புரிஞ்சு கொள்ள. ஆனால் நீங்கள் வாஞ்சிப்பீங்களா இருந்தால் ஆவியாளர் உங்களுக்குள்ள வந்து குந்தி இருந்துருக்கிறாமே, அவர் சத்தியங்களை உங்களுக்கு என்ன செய்வார், போதிப்பார். அதனால தயவு செய்து, அதனால தான் நீங்கள் என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுவார். நாங்கள் அமர்ந்து கொள்ளாமல் ஓடி திரிஞ்சு மாமிசத்தில் அவங்க பாசம் வந்துட்டு இங்கே வேர்ஷிப் நடக்குது, அந்த யூடியூப்பை மாற்றி அதில் ஃபயர் நாங்கள் என்ன செய்வோம், பொதுவாக அமைதியாக இருக்கோம். இருந்து ஆண்டவரை தியானம் செய்யக்குள்ள அவர் எங்களோட பேசுகிறார். இப்போ விளங்குதா, இயேசு கிறிஸ்துவோட கூட இருந்தாங்களே பாருங்க. அதுக்காக டாக்டர் லூக்கா, மார்க்கு, யோவான் அவங்க படித்தாக்கள் இல்லை, அவங்களாம் புஸ்தகம் எழுதினாங்க. படிக்காத புஸ்தகம் எழுதியெல்லாம் பேர் கொஞ்சம் பழையில்லை. ஓகே சார். அப்போ நாங்கள் இதில் பார்க்குற காரியம், ஆண்டவர் இந்த நித்திய ஜீவனை பற்றி பேசுறதுக்காக நான் தான் பரலோகத்திலேருந்து மன்னா ஜீவாக்கும் என்கிறத அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக அவர் 2-3 நாளைக்கு முதல் தான் அப்பத்தை எல்லாருக்கும் கொடுத்து அவங்க காட்டுறதுன்னு வைப்பார். பாருங்க, அவர் எவ்வளவு ஞானமான இருப்பார். வாசிப்போம் யோவான் 6:53-54. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். திரும்பி மிக முக்கியம். திரும்பி ஒரு அடையாளம் செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் யாரை கனப்படுத்தணும், இயேசுவை கனப்படுத்தும். அவர்தான் எனக்கா உங்களுக்காக என்ன செய்தவர், அடிக்கப்பட்டார். கனப்படுத்துவான். பயபக்தியோட நன்றி சொல்லி அதில் பங்கெடுக்குவான். ஆமென். அவருடைய ரத்தத்தையும் பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே என்ன இல்லையா, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாமிசத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை. திருவிருந்தில் கலந்து கொள்வோம். ஜீவன் இருந்தால் மாத்திரம்தான் தேவனுடைய வார்த்தை இந்த நல்ல நிலத்தில் விழுந்து என்ன செய்யணும், முளைச்சு பலன் தரும். ஜீவன் இல்லாட்டால் அதே கற்பாறையில் விழுந்த விதை முளைக்குமா? ஸோ திரும்பி இருந்த பயபக்தியோடு கலந்து கொள்வோம். நீங்கள் எவ்வளவு உண்மையாக ஆண்டவருக்கு பயபக்தியாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீங்களா? ஆமென். ஆமென். அடுத்த வசனம் 54 கவனிப்போம். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். அப்ப நாங்கள் இதை கலந்து கொள்ளும் பொழுது, தவறாமல் கலந்து கொள்ளும் பொழுது எங்களுக்கு என்ன உண்டு ப்ராமிஸ் பண்ற, நித்திய ஜீவன் உண்டு சொல்ற. திருப்பி சொல்ற, அவனை கடைசி நாளில் அவர்கிட்ட வந்தவனை எழுப்புவேன் சொன்ன. இப்ப போயக்குள்ள சிலுவைக்கு போகும்போது என்ன சொல்ற, இதை கடைப்பிடிக்கிறவனை, இந்த திருவிருந்த கை கொள்ளுறவனை நான் கடைசி நாள் எழுப்புவேன் என்றால் அவன் தான் கிறிஸ்துவுக்குள் மரித்தவன் என்பதை மறக்கக்கூடாது. ஆமென். இந்த பாவத்தை அவர் மன்னிப்பரா இல்லையா? ஆமென். 7 முறை மன்னின்னு சொன்னது ஆண்டவர் எங்களை மன்னிக்க மாட்டார். பாவ மன்னிப்பு நிச்சயத்தோடு நம்ம வாழலாம். ஆமென். மகிழ்ச்சியாக இருப்போம். ஆமென். அவள் தெரிந்து கொள்ளப்பட்ட எனக்கூட்டத்துக்கும் அழைக்கப்பட்ட எனக்கூட்டத்துக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை நாங்கள் அறிஞ்சு கொள்வோமா இருந்தால் நானும் நீங்களும் அதற்கு பாத்திரராய் வாழ முடியும். ஆமென். அதான் உண்மையான காரியம். தகுதியோட பாத்திரமாய் நாங்கள் வாழும். யோவான் 12:26 கவனிப்போம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். அப்ப இந்த இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியம், இயேசு கிறிஸ்து அநேகரை அழைத்து யாரிடத்தில் அனுப்பினார், பிதாவானவர் அநேகரை அழைத்து யாரிடத்தில் அனுப்பினார், இயேசு கிறிஸ்துவினிடத்தில். இயேசு கிறிஸ்து கொஞ்சம் பேரை தெரிவு செய்து அவர் உலகத்துக்கு அனுப்புகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமென். அதான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய நீங்கள் என்று சொல்லப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷ ஊழியம், இயேசு கிறிஸ்துவினுடைய சபை ஊழியம். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். அவன் சொல்லுவோமா, அவரை ஃபாலோ பண்ணுவான், அவரை போல இருக்கும். ஸோ என்னை பின்பற்ற கடவனால்
இவ்வளோ விஷயங்கள் கிடக்கு தெரியும். என்ன சொல்லவா இயேசு போல இருக்கும் அவன் சொல்லுவான். அவ்வளவு தாழ்மையாக இருக்கும். இதாவின் சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்கும். கிருபை கிருபை கிருபையை மறக்கக்கூடாது. எப்படி அழைக்கப்பட்டினாங்க, எப்படியான சூழ்நிலையில் அழைக்கப்பட்டினாங்க. அவனுக்கு கிடைக்காத பாக்கியத்தை அல்லவா எனக்கு உங்களுக்கு தந்தாருன்னு சொல்லி நாங்கள் பார்க்கணும். அவ்வளோ பெரிய கிருபை அல்லவா ஒவ்வொரு ஊழியம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கணவன். ஏன்னு சொன்னால் அழைச்சி இயேசுவனை அனுப்பினது பிதா. இயேசு அவனை பரிசுத்தனாக மாற்றி நீதிமானாக மாற்றி யாருடைய அனுப்புகிறார்? பிதாவன். அதனால கணவன்ற வேலையை அவர் செய்வான் சொல்கிறார். தேவஜனங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவனாலே உண்டாகிற கணத்தை போன்ற கணம் வேறு ஒன்றுமே கிடையாது. ஆமென். பிதாவானவர் கணம் பண்ணவன். ஆமென். நாங்கள் உண்மையாய் ஊழியங்களை செய்து கொண்டிருப்போம். இப்போ நாங்கள் தெரியும் அழைக்கப்பட்டவர்கள் யார், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார். உங்களோட மனச்சாட்சிக்கு தெரியும் இயேசு உங்களை தெரிந்து கொண்டாரா இல்லையா. தெரிந்து கொண்டவர்கள் என்று சொன்னால் அதற்கு தகுதி உள்ள பிள்ளைகளாக வாழ்வதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் இன்னும் உங்களை ஆசீர்வதிப்பார். எழுந்து நிற்போமா? பாடலாம். ஆசீர்வாதம் நிரம்பி வழிந்தோடும். Come and see. நம் கண்ணீர் யாவையும் இயேசு துடைத்திடுவார். உடைய தேவன் எழுந்தருள்வார். J. Mission Church, Mosüslistraße 32, 6032 Emmen, Luzern. Halleluja, Halleluja, அவருக்கே மகிமை. Halleluja, Halleluja, அவருக்கே கனம். Halleluja, Halleluja, அவருக்கே துதிகள். Halleluja, Halleluja, அவருக்கே புகழ்ச்சி. உடைய தேவன் எழுந்தருள்வார். எனக்காக யுத்தம் பண்ணுவார். உடைய தேவன் எழுந்தருள்வார். எனக்காக